ஞானா இந்த கடையெல்லாம் பிடிச்சாச்சா? எல்லாம் பிடிச்சாச்சு. எத்தனை கடை பிடிச்சிருக்க? 6 கடாண்ணே. 6ன்னா 6 60 சரியா இருக்கும். எல்லாம் இளங்குட்டி தானே? எல்லாம் இளங்குட்டி தானே. சரி, யாரு பாத்துக்கிறா அதெல்லாம்? அண்ணி தான் பாத்துக்கிறாங்க. சரி, ஈஸி எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்க. சரிம்மா, அதுக்கு கரெக்டா இற கொடுக்கணும், தண்ணியெல்லாம் கரெக்டா வைக்கணும். சோள பொரி போட சொல்லு அவன்கிட்ட சொல்லி. சொல்றேங்க. அப்பதான் கறி நல்லா இருக்கும். குலசாமிக்கு வெட்டுற கடாமா, எந்த குத்தம் குறையும் வந்துடக்கூடாது. சரிங்க. சரிப்பா, நம்ம போயிட்டு வந்துருவோமா? கிளம்பலாண்ணே. சரிம்மா, வர்றோம்மா. சரிப்பா, அப்படியே வர்றப்ப ஆதரையும் ஒரு 8 பார்த்துட்டு வந்து. அவ IAS பரிசைக்கு படிச்சுட்டு இருக்கா, அவளை போய் தொந்தரவு பண்ண சொல்ற? சரி விடு, பார்த்துட்டு வரேன். அது கூட கோச்சுக்கிடுவேன். பாப்பா நான் வரேம்மா. இவனே தான் மாட்டேன்னு சொல்லுவான், அப்புறம் போறேன்னு சொல்லுவான். நல்ல புள்ள. ஏய், என்னடி நகத்தை கடிக்கிற? இந்த கெட்ட பழக்கத்தை விட மாட்டேல்ல? சரி, போன போட்டு அந்த கிறுக்கனை கூப்பிடு. யாரு? வேற யாரு? உங்க அப்பந்தான். காப்பி ஆறுது, குடிங்க. அது ஏற்கனவே ஆறி போய் தான் கிடக்கு. இந்த தண்ணியும் இவ கொண்டு வந்த காப்பியும் ஒரே கணக்கா கிடக்கு. அக்கா, இந்த வீட்டுக்குள்ள தெய்வத்தை நம்ம வீட்டுல இருக்கவங்களா எதுக்கு கும்பிடணும்? ஏன் கத்துற? ஏன் கும்பிடணும்? நல்ல கேள்விதான். மாமா கிட்ட போய் கேட்டுட்டு வரவா? அவருக்கு தான் இவங்களெல்லாம் கண்டாலே ஆகாதுல்ல, எதுக்கு வம்படியா கூப்பிடுறாரு? எங்க அப்பா சும்மா வீட்டுக்கு விசாரிக்க வந்தாலே அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க. இப்ப என்ன புது மரியாதை? எல்லாம் ஒரு முறைக்கு கூப்பிடுறதாப்பா. என்ன முறை? மாமா கூப்பிட்டு இவங்க வந்து ஏற்கனவே பிரச்சனை. ஈஸ்வரி அக்காவோட அப்பா ஏற்கனவே கொளுத்திக்கிறேங்கிறாரு. இதுல எங்க அப்பா வேற வந்து இதெல்லாம் நடக்கிற கதையே இல்ல. நீங்க வேணா பாருங்க, குலதெய்வ பூஜைக்கு போகும்போது நம்ம குலதெய்வ கோவில கடா வெட்டுறதுக்கு முன்னாடி பல வெட்டுக்குத்து நடக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணு நடக்காதரி, பதட்டப்படாத. ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்க அம்மா தேவலாம் சமாளிச்சுப்பாங்க. ஜால்ரா அடிச்சு கரை ஏறிடுவாங்கன்னு சொல்றீங்க. அவங்க முகத்தை பார்த்தா யாருக்காவது சண்டை போட வருமா? அப்படி சொன்னேன்க்கா. அன்னைக்கு எங்க அப்பா வந்திருந்தப்ப என் புருஷன் அவகிட்ட நடந்துட்டதுக்கும் மாமா அவர் மாமனாருக்கு வச்ச வேட்டுக்கும் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. ஆத்தி, சம்மந்தி குடும்பம்னு நம்ம ஜனனி குடும்பத்தையும் வேற கூப்பிட்டுருக்காக. அவங்க முன்னாடிலாம் எங்க அப்பாவை நான் சமாளிக்கணுமா? இதெல்லாம் ஆகிற கதையே இல்லக்கா. ஏய், புலம்பாத. அனாவசியமா தேவையில்லாததெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. இங்க பாரு, உங்க அப்பா, ஈஸ்வரி அக்கா அப்பா இவங்கெல்லாம் கண்டிப்பா வரமாட்டாங்க. எப்படி சொல்லுதீங்க? கல்யாணத்துக்கே வராதவங்க கெடா வீட்டுக்கா வரப்போறாங்க? ஆமா, இவங்களெல்லாம் கூப்பிடணும்னு இவங்க ஏன் குறியா இருக்காக? நல்ல கேள்விதான். நந்தினி கேக்குறான்னு அத்தை கிட்ட கேட்டு சொல்லவா? ஆத்தே, முனிக்கு கடாக்கு பதிலா என்ன பலி கொடுத்துருவாங்க. ஹே, அவங்கெல்லாம் தமேல எந்த குத்தமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கப்பா. அதுதான் யாரையும் கூப்பிடலன்னா தெய்வ குத்தம் ஆயிரும்னு பயந்து எல்லாரையும் அழைக்க சொல்லிருக்காங்க. அவங்க தாய் மாமாவையும் கூப்பிடுறாங்க. கண்டிப்பா, இல்லனா அத்தை சும்மா விடுமா? நல்லது, ரொம்ப நல்லது. எங்க அப்பா, ஈஸ்வரி அக்காவோட அப்பா, மாமா, தாய் மாமா, ஜனனி அப்பா. அடடா, குலதெய்வ கோவில தான் அன்னைக்கு நவகிரகமும் இருக்க போகுது. ஆனா யாருக்கு சுக்கிர தசை, யாருக்கு சனி தசைன்னு தான் தெரியல. நான் தான் சொல்றேன்ல நந்தினி, உங்க அப்பா, ஈஸ்வரி அக்கா அப்பா, தாய் மாமா இவங்க 3 பேரும் கண்டிப்பா வரமாட்டாங்க. நீ வேணா பாரு. அக்கா, நானும் ஈஸ்வரி அக்காவும் எவ்வளவு பெரிய வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாத்தீங்களா? ஒரு பொண்ணுக்கு அவங்க மாமியார் வீட்டு விசேஷம்னா அவங்க அப்பா அம்மா வராங்கன்னா எம்பிட்டு ஆர்வமா இருக்கும். ஆனா நாங்க ஐயோ அப்பா அம்மா வந்துருவாங்களேன்னு யோசிக்கிறோம். அது இந்த வீட்டுக்கு நாங்க வரணும், இந்த வீட்டுல நாங்க வாழணும்னு போன ஜென்மத்துல நாங்க வாங்கிட்டு வந்த வரோம். நீங்க வேணா பாருங்க, குலதெய்வ கோவில்ல என்ன பூஜை நடக்க போகுதுன்னே தெரியல. அப்பா பாண்டி, வீடு வந்து சேத்துரு. வீடு வந்து எங்க சேர? வீடு சேரவே போறது இல்ல, கோவிலே வச்சு எனக்கு பூஜை போட போறாங்க. நல்லா மாட்ட போறேன். எங்க அவ்வளவுதான். இவ ஒருத்தி திடீர்னு வர ஏதாவது குண்டை தூக்கி போட்டுட்டே இருக்கா. ஒருவேளை இவ சொல்ற மாதிரி 3 பேரும் வந்துருவாங்களா? பாண்டிமுனி, நீதான்ப்பா எங்களை காப்பாத்தணும். என்னடா அது, திடீர்னு 18 லட்சம் கட்ட சொன்னா எப்படி? கேட்டா ஒரு விவரத்தை கூட சரியா சொல்ல தெரியல உனக்கு. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனேப்பா. ஆஸ்திரேலியாவுக்கு போய் அங்க ஒரு கிராஷ் கோர்ஸ் முடிச்சு சர்டிபிகேட் மட்டும் நான் வாங்கிட்டா அதுக்கப்புறம் வேலை ஈஸியா கிடைச்சிடும். ஏண்டா, கிடைச்சிரும் என்ன கேரண்டி இருக்கு?
ஷூரா தெரியாத விஷயத்துக்கு 18 லட்சமா? பணம் என்ன மரத்திலேயே காய்ச்சி தொங்குது? உங்க பொண்ணு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு கேட்கும் போதெல்லாம் எதுவும் சொல்லாம எடுத்து கொடுக்குறீங்க. நேத்து கூட அம்மா கிட்ட 3000 ரூபாய் வாங்கிட்டு தான் கேரளா போனா. அவளை மாதிரி படம் எடுக்க போறேன்னு வெட்டியா சுத்த போறது இல்லைண்ணா. ஸ்ரீராம், கொஞ்சம் பொறுமையா பேசுப்பா. இல்ல அத்தை, சின்ன வயசுல இருந்து நான் எது கேட்டாலும் அது எனக்கு ஈஸியா கிடைச்சதே இல்ல. ஏய், சும்மா இதெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காத. என்னங்க? என்னடா கிடைக்கல உனக்கு? நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டோம், என்ன விடு. உன்னை காலேஜில் சேர்க்கும் போது இந்த நாச்சியப்ப 2 நாள் எல்லா வேலையும் விட்டுட்டு உனக்காக அலைஞ்சு சீட்டு வாங்கி கொடுத்தால, எல்லாத்துலயும் பார்டர் மார்க். இப்ப கூட அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி உனக்கு வேலைக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கான்ல. இருக்கிறத விட்டு எதுக்கு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற? அது எனக்கு சூட் ஆகாதுப்பா. பாத்தியாப்பா, இதுக்கு தான் நான் அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவனுக்காக தேவையில்லாம நீ ரெக்கமெண்ட் பண்ண, இப்ப காலவாரி விட்டான் பாத்தியா? மா, இதாம்மா லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இது கூட நான் அங்க போய் செட்டில் ஆகிற வரைக்கும் தான் உங்க சப்போர்ட் எனக்கு தேவை. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். டேய், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. பணம் கட்டி ஃபாரின் போறதெல்லாம் அந்த காலம். இப்ப அதெல்லாம் தேவையே இல்லை. எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம எவங்கிட்டயோ காசை கொடுத்து ஏமாந்துறாத. எல்லாத்துலயும் இப்படி சந்தேகப்படாதீங்கப்பா. நான் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன பார்த்தாலே மட்டமா தெரியுது. எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதை என்னால மிஸ் பண்ண முடியாதுப்பா. இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல. திருவேங்கடம், இருப்பா இரு. என் பொண்ணுக்கு செய்யும் போதெல்லாம் கணக்கு வழக்கு பார்க்காம செஞ்சவனே இப்ப இதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? ஏன்பா, அது வேற இது வேற. ஏன்பா, அவன் நல்ல விஷயத்துக்கு தானே கேட்கறான். நாமளே அவனை நம்பலைன்னா எப்படிப்பா? ஸ்ரீராம், நீ கான்ஃபிடென்ட்டா இருக்கியா? 100% மாமா. சரி, நீ அப்ளை பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணு. அதுக்கு முன்னால அவங்கள பத்தி நல்லா விசாரிச்சுக்கோ. நானும் என் சைட்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லி அங்க இருக்கிறவங்க கிட்ட நான் சப்போர்ட் கிடைக்குமான்னு பாக்குறேன். சரியா? சரி மாமா, தேங்க்ஸ். நாச்சியப்பா, கையோட ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், நீ எதுவும் மறுத்து பேசாத. ம். இந்த வீட்டை நிறைய பில்டர்ஸ் ஜாயின் வெஞ்சருக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் நம்ம எதுவும் வேண்டான்னு இருந்துட்டோம். இது இப்போ ரைட் டைம்னு தோணுது. ஆளுக்கு ஒரு ஃப்ளாட்டை கொடுத்துட்டு கையில பணமும் கொடுப்பாங்க. அது நம்ம பசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீ என்ன சொல்ற? என்னப்பா இது, பாரம்பரிய வீட்டு போய் நீ? என்னத்தப்பா பாரம்பரியம்? மனுஷன் வாழ்ந்து சாக போறான். எத்தனையோ பாரம்பரியம் மறைஞ்சு போச்சு. இதுல நாம என்ன? இன்னொரு பிராக்டிக்கலான விஷயம், இந்த வீட்ல நிறைய ரிப்பேர் ஒர்க்ஸ் ஆல்ரெடி பண்ண வேண்டியிருக்கு. ஒன்றை தொட்டா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இனிமே இந்த வீடு செலவு தான்ப்பா வைக்கும். என்னதான் சென்டிமெண்டா பார்த்தாலும் எப்படியும் இதே இடத்துல தானே இருக்க போறோம். என்ன பில்டிங் புதுசு, அவ்வளவுதான். இங்க பாரு, இந்த இடத்துக்கு உரிமை இருக்கிறோம் நீ. சும்மா இந்த மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி போய் பேசாத. இங்க பாரு, என்ன கொஞ்சம் பேச விடு. இந்த விஷயத்துல இப்ப அவசரப்பட்டு நம்ம எதுவும் பேச வேண்டாம். ஏன்பா? நான் தான் சொல்றேன்ல, அவசரப்படாத. இங்க பாரு, இப்போதைக்கு ஸ்ரீராம் ஊருக்கு போக என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம். ஆனா இந்த இடத்த கொடுக்கறத பத்தி இப்ப பேச வேண்டாம், சரியா? ஜனனிமா சொல்றா. அப்பா, எங்க இருக்கீங்க? வீட்ல தானே? எல்லாரும் இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்கடா. என்னடா என்னடா ரொம்ப எக்ஸைட்மெண்டா பேசுற? போனை ஸ்பீக்கர்ல போடுங்க ப்ளீஸ். சரி, இரு சொல்றா. அம்மா, மாமா, அத்தை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் பிசினஸ் உமன். உங்க பிசினஸ் எப்படி போகுது? அத பத்தி சொல்லதான் நான் ஃபோன் பண்ணேன். நான் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறத பத்தி சொல்லியிருந்தேன்ல, அதுக்கும் கல்யாணத்துக்கும் சேர்த்து வச்சு குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூஜை போடணும்னு மாமா சொல்லிட்டாங்க. ஏய், ரொம்ப நல்ல விஷயம்டா. நான் இப்பதான் ஒரு விஷயத்த நல்லா ஸ்ட்ராங்கா சொன்னேன். அது கரெக்ட்டுங்கிற மாதிரி இப்ப குலதெய்வம் கோயில் பேச்சு வந்திருக்குடா. ரொம்ப ஹாப்பிடா. பூஜைக்கு உங்களை இன்வைட் பண்ணதான் கால் பண்ணேன்ப்பா. எல்லாரும் நிச்சயம் வரணும். கண்டிப்பாடா, வருவோம் கண்டிப்பா. நானே டிக்கெட் போட்டுட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறேன். ஓகேயா? ஓகேடா. அம்மா, மாமா, அத்தை எல்லாரும் வந்துடணும்.
நிச்சயமா வரும் ஆதி ஃபேமிலி மருமகளே. அத்தை சும்மா சொன்னேன்டா, கண்டிப்பா வரும். சரிடா வச்சிடுறேன். ஆ, நான் சொன்னது சரியா போச்சு பாத்தியா? சரி அது ஓகே விடு, நாம போயிட்டு வந்துடலாம். சரியா? இல்லப்பா, நீயும் பார்வதியும் போயிட்டு வந்துருங்களேப்பா. ஏன்னு ஏமா நீங்க தானம்மா சம்மந்தி. ஏன்பா நீ மட்டும் ஏன்பா பிரிச்சு பேசுற? இல்ல, நான் அப்படிலாம் நினைக்கிற ஆள் இல்லப்பா. இப்போ எதுக்கு எல்லாரும் அங்க போய்கிட்டு? இங்க பார், எல்லாரும் போகணும்ப்பா. நம்ம குழந்தைக்கு நல்ல விஷயம் நடக்குது, அதுக்கு வரணுமா வேண்டாமான்னு யோசிக்கிற? ஏய் சேச்சே, அப்படிலாம் யோசிக்கலப்பா. என்ன பேசுற நீ? சரிப்பா போவோம். இங்க பார், ஆரம்பிக்கும் போதே எந்த ஆர்குமெண்ட்டும் வேண்டாம். முதல்ல ஏற்பாடு பண்ணுவோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம். ஓகேவா? ஓகேப்பா. ம் சரி. ஜனனி, ஜனனி, இது வரேன் மாமா. மாமா, மாமா சொல்லுங்க. உன் பேர்ல ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறோம்ல, ஆ, அது விஷயமா நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நானும் வரணுமா? ஆமாமா, உன் பேர்ல தானே ஃபேக்டரி வாங்குறோம், நீ வந்து கையெழுத்தெல்லாம் போடணும். சரிங்க மாமா, நான் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிட்டு வரேன். சரி, ரெடியாகி வாங்க. சக்தி அண்ணா, நீ ஜனனியை கூப்பிட்டு வந்துரு. அந்த பிள்ளைய பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸில் விட்டுட்டு உன்னோட ஆஃபீஸுக்கு போயிட்டு உன் வேலையை பாரு. நீ சரிண்ணா. நான் வந்து அங்கே இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சு ஜனனி என் காரில் ஓட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். சரிங்க மாமா, நாங்க ரெடி ஆயிட்டு வரோம். ரெடியாக வந்துடுறீங்களா? சரி, நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்க. ம், சரிண்ணா. லேட் பண்ணிடாதேப்பா. சரிப்பா, நம்ம போலாமா? சரிண்ணா. ஏப்பா, என்னம்மா? போற வழியில என்ன பாண்டி கோயில விட்டுட்டு போப்பா. ஏமா, பாண்டி கோயிலுக்கு போன வாரம் தானே போனேன். பாண்டி கூப்பிடுறாருப்பா, அவர் கூப்பிட்டா போகணும் இல்ல? அங்கதானே எனக்கு நிம்மதியா இருக்கும். சரி வா போலாம், கூட்டு போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட நந்தினியை கூப்பிட்டுக்கோ. ஏன் தனியா போற? ஐயா, அவையெல்லாம் வேணாம். அந்த ரேணுகா அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, இவங்க 2 பேர் தான் வீட்டுல இருக்காளுங்க. வீட்டு வேலை பாத்துக்கிட்டோம். நான் நிம்மதியா போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சாயங்காலம் டிரைவர் அனுப்பி என்ன கூப்பிட்டுக்க. சரிம்மா. நந்தினி. அத்தை சொல்லுங்க அத்தை. இது பாரு, வீட்டை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணணும். நல்ல நாள் அதுமா. இந்த குச்சி வச்சு தொடக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நல்லா துணியை வச்சு முழுகி எடுக்கணும், புரியுதா? அப்புறம் உன் புருஷன் தூங்கிட்டே இருக்கான் போல இருக்கு, அவனை காப்பி கொடுத்து எழுப்பு. சரி. கதிர் இன்னும் தூங்கிட்டு இருக்கானா? என்னப்பா? ஆமாண்ணே, இந்த கதிர்வேலி எப்பவும் தூங்கிட்டே தானே இருக்கான், நீங்களும் ஒன்றும் கேட்க மாட்டீங்க. வர வர சோம்பேறி பேல் ஆயிட்டான். அவன் என்னத்தை கேட்க? தூங்கிட்டு போறேன், விடு. நேரத்தில் தூங்கணும். 2 மணி வரைக்கும் போனே நோட்டி இருந்தா காலைல கட்டி எந்திக்கிறது. நோண்டான்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. வாங்க வாங்க. சரி வா, வாங்க போலாம். எங்களுக்கு தெரியாதாக்கா அவர் போன நோண்டுறது. ஹலோ, என்னடா உங்க அப்பன் குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறானா? வந்தனா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்னு சொல்லு. அவன் கூட சேர்ந்து நீயும் சுத்திக்கிட்டு இருக்காத. ஏதாவது ஓவரா பேசிட்டு இருந்தானா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லு, சரியா? நீ அவன் கூட எங்கேயும் வெளியே போக கூடாது. ஒழுங்கா வீட்டுல இரு, நான் சீக்கிரமா வந்துருவேன். எங்கேயாவது வெளியே போனோன்னு கேள்விப்பட்டேன், உதப்பட்டு போவேன். சரி வச்சிடுறேன். அப்பா, என்ன ஈஸ்வரி அக்கா, வீட்டுல கிங்கர்கள் யாரும் இல்ல போல இருக்கு. சந்த மாதிரி இருக்கிற வீடு சத்தமே இல்லாம கோயில் கணக்கால இருக்கு. சும்மா ஏதாவது பேசிட்டே இருக்காத, வேலையை பாரு. எவ்வளவு பட்டாலும் விட்டு கொடுக்க மாட்டேயல, நான் பண்றேன். ஆமா, எங்க உங்க மாமியாரு மத்தவக யாரையும் காணோம்? அத்தை பாண்டி கோயில் வரைக்கும் போயிருக்காங்க. ஜனனி சக்திய அவரும் தம்பியும் வந்து பொல்யூஷன் போர்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஓஹோ, இங்க இருக்கிற மாசெல்லாம் கிளம்பி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு கும்பலா போயிட்டாகல. ஆமா, என்ன சமாச்சாரம்? ஓஹோ, இந்த 4வது ஆளுக்கு மஞ்ச தண்ணியா? கம்பெனி ஆரம்பிக்க எல்லா வேலையும் நடக்குது போல. என்ன அப்படி பாக்குறீங்க? என்னடா இவ வேலை செய்றவதானே, இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு பாக்குறீங்களா? ஆல் மேட்டர் ஐ நோ. நீங்க புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்குவீங்க, நான் அனுபவத்துல கத்துக்கிறவ. பட்டு பட்டுன்னு கேட்ச் பண்ணிருவேன்.
ராணி ஏதாவது சாப்பிடுறியா? நோ நோ நோ, நான் சப் கலெக்டர் வீட்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஆமா ஆமாக்கா, நீ பிறக்கும் போதே இப்படிதான் வாழ போறேன்னு தெரிஞ்சே ராணின்னு பேர் வச்சிருக்காக. அது இருக்கட்டும், நீ என்ன கல்லுல அடிச்சு துவைச்ச நார மாதிரி வந்திருக்க? ஐயோ, முகம் எல்லாம் இப்படி செவந்து போயிருக்கே. ஏன் கேட்க மாட்டீங்க? நீங்க பேருக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கை வாழுறீங்க, நாங்க அப்படியா? ஏய் நந்தினி, கதிருக்கு காஃபி கொடுத்தியா? கொடுத்தாச்சு கொடுத்த அப்பவே எழுப்பி விட்டேன். குளிச்சிருப்பாக, பவனி கிளம்பணும்ல, ரெடி ஆயிட்டு இருப்பாக. ஆனா இந்த வெயில் மண்டைய பொளக்குது, தலை வலிக்குதுக்கா. பசிக்குதா, சாப்பிட கொடுங்களேன். என்ன இப்ப கேக்குற? இட்லி ஆறி போச்சுன்னு கொடுத்துட்டேன். சமையல் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும், கொஞ்சம் வெயிட் பண்றியா? ஐயா அக்கா, சமையல் ஆகுற வரைக்கும்லாம் தாங்காது. ஏன்னா காலையில இருந்து காப்பி கூட குடிக்கல, வயிறெல்லாம் கபகபங்குது. ஏதோ ஒன்று சாப்பிட கொடுங்கக்கா. தோசை ஊத்தி தரேரு. எதை சாப்பிட்டா என்னக்கா, எல்லாத்தையும் சோப்பு வாடை தான் அடிக்க போகுது. தோசைன்னு தெரியுமா, இட்லின்னு தெரியுமா? இருக்கிற வேலை பத்தாதுன்னு இதை வேற இழுத்து போட்டுக்காதீங்க. ஏதோ ஒன்று சாப்பிட இருக்கும்ல, அதை கொடுங்க. ஏமா, தோசை சுடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. பழைய சோறு இருக்குமேக்கா, அதிகமா சாப்பிட்டு போயிட்டாக. இல்ல இருக்கு, அது எப்படி? ஐயா அது கொடுங்க போதும். நான் தோசை ஊத்தி தரேன். வேண்டக்கா, நீங்க கொடுங்க, இது போதும் எனக்கு. சொல்றது கேளுங்க, கொடுங்க. சரி இரு, கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி தரேன். சரி ராணி, இதை கொஞ்சம் ஊறி. ஏமா, சாப்பிட கூட நேரம் இல்லாம அப்படின்னு ஜோலி பாக்குறேன் நீ? நான் எங்கிட்டு சாப்பிட? காலையில எந்திரிச்ச உடனே கிளவி வந்து பின்கட்ட கூட்டுச்சு. கூட்டி முடிக்கிறதுக்குள்ள வாசல போய் கோலம் போடுனாக. அதுக்கப்புறம் இவருக்கு காப்பி கொடுத்து எழுப்பி போய் துணி துவைக்க போனா அம்புட்டு துணி. வெயில துவைச்சு முடிச்சு காய வைக்கிறதுக்குள்ள இது பத்தாதுன்னு ஆர்டர் போட்டு போயிருக்காக, மேல முழுகி வெயின்னு. எப்ப வேலையை முடிச்சு எப்ப அசதியா உட்கார. கோலம் ரேணுகா அக்கால போடும். இன்னைக்கு அவங்களுக்கு பரோல். ஓ, அம்மா வீட்டுக்கா? அவங்க அம்மா ஒரு ஆஸ்பத்திரியில வேலை பார்த்தாங்கல்ல, அவங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்களாம், அவங்கள பார்க்க போயிருக்காங்க. ஆனா உங்க 3 பேர்ல ரேணுகா அக்கா சாமர்த்தியமானவங்க. மாமியார் கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி காரியத்தை சாதிச்சுப்பாங்க. எங்களுக்கு அந்த திறமை இல்லையே, என்ன செய்ய? அவங்க டியூட்டியை சேர்த்து நாங்களே பார்க்குறோம். ரெடியாக்கா? நந்தினி இந்தா, கையில சோப்பு வாடை அடிக்குதுன்னு சொன்னேன்ல, ஸ்பூன்ல சாப்பிடு. இந்தா. நல்ல பசி. அப்பாடி, உட்காந்து நல்லா சாப்பிடுறேன். ஏய் நந்தினி, எதுக்கு கீழே உட்கார்ற? அங்க உட்கார்ந்து சாப்பிடுமா? போதும்க்கா, கால் வலிக்கு இதான் எதமா இருக்கு. நல்ல பசி. நந்தினி, அப்பாடி, உட்காந்து நல்லா சாப்பிடுறேன். ஏய் நந்தினி, எதுக்கு கீழே உட்கார்ற? அங்க உட்கார்ந்து சாப்பிடுமா? போதும்க்கா, கால் வலிக்கு இதான் எதமா இருக்கு. நல்ல பசி. நந்தினி, ஏய் இரு, நீ சாப்பிடு, நான் போய். ஐயே இருங்கக்கா. ஏண்டி, உன்னதான கூப்பிட்ட, எதுக்கு அண்ணி அமுச்சு வச்சுன்னு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து கூட்டுவாரு. ஏய் சாப்பிடு, இன்னும் 2 செகண்ட்ல கூப்பிடுவாரு பாருங்க. நந்தினி, சொல்லல, கூப்பிட்டாரு. இருங்கக்கா வரேன். நந்தினி, இந்த வரேன். காலையில எல்லாரும் வேலைக்கு போகும்போது நல்லா தூங்க வேண்டியது, இப்ப எங்கிட்டு தான் கிளம்பி போறாரோ. என்னங்க? என்னடி இது? சட்டை. இந்த நக்கலுக்கு தான் நீ குத்து வாங்குற? இது சட்டைன்னு எங்களுக்கு தெரியாதா? இதை நேத்து அயன் பண்ணி வைக்க சொன்னல. என்னங்க, நேத்து தான் கொடுத்தீங்க, கையில புளிஞ்சு போட்டேன், காயல. காஞ்சாதானே தேய்ச்சி வைக்க முடியும். ஏன் ஃபேனு கீழே போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் அயன் பண்ண தெரியாதா? அதெல்லாம் உனக்கு தோணாது, அறிவு இருந்தா தானே. போ, போய் தேய்க்கிறதுக்கு எடுத்துட்டு வா போ. இப்ப வா. ஏன், என்ன வெட்டி முறிக்கிற வேலை உனக்கு? இல்லங்க, எங்கேயோ அவசரமா கிளம்புற மாதிரி இருக்கு. உங்க சோழியை முடிச்சிட்டு வாங்க, அதுக்குள்ள நான் தேய்ச்சி வச்சிடுறேன். என் சட்டைய தேய்ச்சி வைடினா நான் என்ன செய்யணும் நீ சொல்லி தந்துட்டு இருக்கியா? போ, அயன் பாக்ஸ் எடுத்துட்டு வா. போடி. என்னடி? இல்லைங்க, பச்சை கலர் வேட்டி போட்டிருக்கீங்க, இதுக்கும் அதுக்கும் பொருந்தல, அதான். உனக்கும் எனக்கும் கூட தான் பொருத்தம் இல்ல, உன்னைய நான் கட்டல, அதான் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு இல்ல? போ, போடி. ஏய், என்னடி அங்க வா, அண்ணன் நட போட்டு வர, வாடிங்க. என்ன டிவியா கட்டுறாங்க அதுல? இல்லைங்க, அது
சீக்கிரம் தேய்ச்சி எடுத்துட்டு வா. சீக்கிரம் தேய். ஏய், இப்படி அடி தேப்ப காலரை நல்லா காலர் இப்படி வச்சு அழுத்தி தேய். தெரியுதா? தேய். உங்களுக்கு அயன் பண்ண தெரியுமா? மச்சான் சொல்றா. இதோ கிளம்புறேன்டா. சேர்றா. இதோ போ வந்துடுறா. ஓகே. ஆச்சா? அந்த அம்மா தாரா சாப்பிடுறீங்களா? மாமா சூடு வச்சிருக்கேன் அம்மா. நீ அப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாடு. இந்த வந்து அறிவு இருக்கா உனக்கு? அவதான் வாயில இதே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கல. இதுல ஏதாவது கரையா அடிச்சுன்னா நீ தோச்சு எங்க அவ ஆசையா விளையாடணும் தானே வரா? ஏய், அதான் பசங்களா இருக்காங்களா ஐஷு, அவங்க கூட விளையாடுவா. உனக்கு என்ன? அவங்கள ஸ்பெஷல் கிளாஸ் போயிருக்காங்க. சரி, பெரியப்பா கூடயோ பாட்டி கூடயோ விளையாண்டு போறா. அவங்கள வேலையா இருக்காங்க. சரி, இவ்வளவு பெரிய வீடு இருக்குல்ல, எங்கேயோ விளையாண்டு போறா. உனக்கு என்ன? போ. எங்க நீங்க வீட்ல இருக்கிறதே அதிசயம். இருக்கிற கொஞ்ச நேரம் அவளோட விளையாடினா என்ன? ஏய், ஓவரா தான் போது. ஒரு நாள் வைக்கிறோம் பாரு உனக்கு. முதல்ல சொன்ன வேலையை செய்தி. சும்மா காத்து கத்துன்னு கத்திக்கிட்டு